இந்த பிரபஞ்சத்துல எல்லாரை விடவும் தனித்துவமான சிந்தனை கொண்டவங்க. உயர்ந்த சிந்தனை, ஆழமான பார்வை, ஆழ்ந்த அறிவுன்னு சொல்லக்கூடிய உயர்ந்த பண்புகளை கொண்டவங்க. ஈசான்ய முகத்தை காக்கும் சனி பகவானின் நேரடி ஆசீர்வாதம் கிடைத்த ராசி. யாருங்க? கும்ப ராசி. ஜோதிட சாஸ்திரத்துல 11வது ராசி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எப்பயாவது அதிர்ஷ்டம் நமக்கு வேலை செஞ்சிராதா? இது எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அட என்னதான் என் தலையில எழுதியிருக்கோ தெரியலப்பா. இல்ல என்ன பாவம் பண்ணிட்டு வந்தேன்னு என்ன கர்மமோ தெரியலப்பா. சொல்றோம் இல்லையா? நல்லதோ கெட்டதோ கடவுள் நம்பிக்கையில நம்ம செய்யறது நமக்கு தெரிஞ்சு யாருக்கும் நம்ம கெட்டது பண்ணல. ஏதோ ஒரு வகையில நம்ம வாழ்க்கையும் காப்பாத்தா படும். கடவுள் நமக்கு துணை வரும்ன்ற நம்பிக்கையோட தான் கும்பம் ஓடிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்திருப்பேன். கண்டம் விட்டு கண்டம் போனாலும் இதெல்லாம் நடந்தே தீரும். அப்போ இந்த இடத்துல நீங்க தப்பா யோசிக்க கூடாது. அதிர்ஷ்டம் அள்ளி எடுக்கக்கூடிய ராசியாக நீங்க மாற போறீங்கன்னு நான் சொல்றேன். இப்போ சில நேரங்கள்ல நம்ம ஜாதகம் எப்படி வேணா இருக்கட்டுங்க. நம்ம தலையெழுத்து எப்படி வேணா இருக்கட்டும். ஆனா விதிவிலக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது போலதாங்க. ஜோதிட ரீதியா அப்பப்போ சில கிரகங்களுடைய சேர்க்கை, சில கிரகங்களுடைய பார்வை, சில கிரகங்களுடைய கூட்டணி, இது போல நேரங்கள்ல சில யோகங்கள் உருவாகும். அப்படிதாங்க கடகராசியில ஆல்ரெடி பிரவேசிச்சிருக்கக்கூடிய குருவோட சேர்ந்து தன்னுடைய சொந்த ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்திற்கு போயிருக்கூடிய சந்திரனும் குருவும் சேர்ந்து கஜகேசரி யோகத்தை உருவாக்கியிருக்காங்க. கஜம்னா என்னங்க? யானை. யானை போல பலமும், கேசரினாக்க சிங்கம், சிங்கத்தை போல ஆற்றலும் வேகமும், இது ரெண்டும் சேர்ந்து இந்த யோகத்துடைய பலன்கள் அப்படிங்கிறது 12 ராசிகளுக்குமே அதிர்ஷ்டகரமா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இதுல கும்ப ராசிகளுக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை இந்த யோகம் கொடுக்க போகுது தெளிவா பார்க்க போறோம். நீ எதிர்பார்த்துட்டு இருந்த நேரம் காலம் பொறந்துருச்சுங்க. இனியும் வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா அதான் சொல்லுவாங்க இல்லையா? சாகுற நிலைமைக்கு போயிட்டு வந்துட்டம்பா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தியா? அது போலதாங்க. சாகுற வரைக்கும் கூட நீங்க கஷ்டப்பட்டுருக்கலாம். செத்து கூட பொழைச்சிருக்கலாம். ஆனா இப்போ அந்த செத்து பொழைச்சான் அப்படின்னாவே என்ன சொல்லுவோம்? மறுபிறவின்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல உங்களுக்கு மறுபிறவி கொடுக்கக்கூடிய காலமா, செத்து பொழைச்சாவது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கா தெரியலடா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது போல ஒரு மறுபிறவி தரக்கூடிய யோகமா அந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு வேலை செய்யுது. இது ஒன்னும் சாதாரண விஷயமா இருக்க போறதில்ல. இந்த யோகம் உங்களுக்கு பல வருட துன்பங்களுக்கு விடை தரப்போகுது. 7, 8 வருஷமா தடைப்பட்டிருந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு இப்போ தொறக்க போகுது. நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கதவு மூடினா 10 கதவு தொறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு கதவு கூட தொறக்காம இருந்துச்சு. எத தொட்டாலும் நஷ்டம், கஷ்டம். எங்க போனாலும் தடை, தாமதம். இப்படிதான் பாத்துட்டு இருந்தீங்க. ஆனா இனி நீங்க போனா அந்த இடத்துல 10 உதவிகள் வந்து சேரும். 10 அதிர்ஷ்டத்துடைய கதவு வேலை செய்யும். நீங்க தேடி போன காலம் முடிஞ்சிச்சு. இப்ப உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலமா மாறப்போகுது. புரியுதுங்களா? இப்போ வரிசையா நான் இத பத்தி சொல்றேன். கேட்டுக்கோங்க. கஜகேசரி யோகம்ங்கிறது கும்ப ராசிகளுக்கு எத்தனையாவது பாவத்துல ஃபர்ஸ்ட் வருதுன்னா, கும்ப ராசிகளுக்கு கஜகேசரி யோகம் கடகராசிங்கிறது 5ஆம் பாவத்துல செயல்படுது. சோ இந்த 5ஆம் பாவம்ங்கிறது எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு உரித்தானதுன்னு பார்த்தோம்னாக்க, புத்தி, அறிவு, கல்வி, போட்டித் தேர்வு, குழந்தை பரிவு, படைப்பாற்றல், பேச்சுத்திறன், காதல், ஆன்மீகத்துல முன்னேற்றம், தீர்க்க தரிசனம், இன்க்ளூடிங் ஒரு தெளிவான பாதை. இது எல்லாத்தையுமே இந்த கஜகேசரி யோகத்தால மிக மிக சுபமான விஷயமா மாறப்போகுது. நீங்க இதுல என்ன நினைச்சாலும் சரி, அந்த இடத்துல அதிர்ஷ்டம் வேலை செய்யும். அதிர்ஷ்டத்துடைய கதவு தொறக்கும். சோ அடுத்த 40 நாட்கள் கும்ப ராசிகளுக்கு என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் ஆண்களுக்கு தனிப்பட்ட பலனை சொல்றேன். முந்திக் கொண்டிருந்த வேலைகள் தானா உங்க கையை தேடி வரும். ஏதாவது ஒரு வேலை, ஒப்பந்தம், எதுவா வேணா உத்தியோகம், தனியார் துறை, அரசாங்கத்துறை, தொழிலாட்டம், ஒப்பந்தத்தை கூட நீங்க ட்ரை பண்ணிருக்கலாம். உங்க கை விட்டு போன மாதிரியான வாய்ப்புகள் கூட உங்க தேடி வரப்போகுது. உங்க கை தேடி வரும். அதிகாரம், மரியாதை உயரும். தாய்கிட்ட இருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய மன உறுதி பல மடங்கு உயரப் போகுது. நீண்ட நாள் சந்தேகங்கள் இப்ப தெளிவு பெறும். சனி சந்திரனுடைய இணைப்பால நீடித்த நிலைத்த வருமானம், நீடித்த நிலைத்த உயர்வு கிடைக்க போகுது. சில குழப்பங்கள்ல உங்க மனச ஆட்கொண்டு இருந்துச்சு இல்லையா? அந்த குழப்பங்களுக்கெல்லாம் விடை கிடைக்கும். ஏன்? எதுக்கு? ஏன் இப்படி நடந்துச்சு? ஏன் என்ன பண்ணாலும் இந்த வேலை முடியல? இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா? அது எல்லாமே சுலபமா உங்க கைக்கு வரும். சுலபமா முடிஞ்சு போகும். அதே போல பெண்களுக்கு குடும்பத்துல நீங்க சொல்றத எல்லாரும் கேட்பாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட பாக்கியம் தொறக்குது.
சுகம், செல்வம், அமைதி இந்த 3ம் ஒன்று சேர கிடைக்கக்கூடிய நேரம். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியிருந்தா, அந்த குழந்தை பாக்கியம் இப்ப உண்டு. வீட்ல மழலை சத்தம் கண்டிப்பா கேட்கும். அதேபோல குழந்தைகளுடைய வளர்ச்சியில முன்னேற்றம் உண்டு. அதுபோல வேலைக்கு போறீங்க அப்படின்னா, பதவி உயர்வு உண்டு. இல்ல தொழில் பண்ண முயற்சி பண்ணாக்கா, அதற்கான வாய்ப்புகள் உண்டு. சொல்லப்போனா கும்பராசி ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரிங்க. உங்க வாழ்வாதாரத்துக்கு தகுந்தாற் போல, உங்க வாழ்க்கை சூழலுக்கு தகுந்தாற் போல, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்ப நிறைவேறும். தெய்வங்கள் அதுக்கான வழிய காட்டுவாங்க. அதேபோல படிக்கக்கூடிய மாணவர்கள், புத்தி பிரகாசமாகுது. மனச்சிதறல் இல்லாம முழு கவனத்தோட படிப்புல கவனம் செலுத்தி அதிக மதிப்பெண்களை பெற போறீங்க. ஒருவேளை போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுறீங்க அப்படின்னாக்க, வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அதிகமா இருக்கு. முயற்சி பண்ணுங்க. அதேபோல வெளிநாட்டுல படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வருங்க. வெளிநாட்டுல போயிட்டு படிக்கணும்னு ரொம்ப நாளா முயற்சி பண்றீங்க. தடைப்பட்டுட்டே இருந்துச்சு. அந்த தடைகள் விலகுது. அதேபோல அரசாங்க உதவி, திட்டங்கள் தேடுறவங்களுக்கு நிலுவையில் இருந்த கோப்புகள் அங்கீகரிக்கும். கடன் தள்ளுபடியாகும். நிவாரணங்கள் கிடைக்கும். அரசாங்கத்துடைய ஆதரவால பணம் வரும். அதேபோல அரசியல்வாதிகளுக்கு மக்களுடைய ஆதரவு பிரகாசமா இருக்குங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு, மரியாதை கூடிக்கிட்டே இருக்கும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பொறுப்பான நிலை, பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலிடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதேபோல தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்குறீங்க, சுயதொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகமாகுது. தடைப்பட்டிருந்த பணப்பெருக்கம் இப்போ தொறக்குது. பணம் எங்கேயோ வெளியில மாட்டியிருந்தா கூட இப்போ உங்க கைக்கு வந்து சேரும். பேரு புகழோட தொடர்புல உங்களுடைய நட்பால நல்ல ஒரு நிலையை அடைய போறீங்க. அதுல கூலி வேலை செய்றவங்களுக்கு தினக்கூலி, வாரக்கூலி, மாத சம்பளம் இது எல்லாமே உயர்வை பார்க்க போகுது. வேலை நிச்சயம் நிரந்தரங்க. உழைப்புக்கு உண்டான மதிப்பு, மரியாதை கிடைக்கும். உழைப்புக்கு உண்டான மதிப்பும் இல்ல, எங்களுக்கும் அங்கீகாரம் இல்லன்னு தவிச்சிட்டு இருந்த கூலி வேலை செய்றவங்களுக்கு, இப்போ உங்களுக்கான மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கும். நிரந்தர வருமானத்துக்கு வழி உண்டு. அதேபோல குடும்பம் மற்றும் உறவுகள். நீண்ட நாள் குழப்பங்கள், குளறுபடிகள் எல்லாமே சரியாகுதுங்க. தூரமா இருந்த உறவுகள் எல்லாம் இப்ப நெருக்கமாகுறாங்க. வீட்ல அமைதி திரும்புது. காதல், திருமணம் எல்லாமே இப்போ ஒன்றுபட போகுது. காதல் திருமணம்லாம் இப்ப இருவிட்ட சம்மத்தோட நிச்சயிக்கப்பட்ட திருமணம் மாறும். யாரு எதிர்த்து இருந்தாலும் சரி, இப்போ வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். நிச்சயம், திருமணம், ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாரி ஒரு நல்ல வரன் அமையும். அதேபோல பொருளாதாரம், சேமிப்பு அதிகமாகுது. இதுநாள் வரைக்கும் 10 பைசா சேர்க்க முடியல. சேர்த்த பணம்லாம் எங்க போகுதுன்னே தெரியல. வரவு இருக்கு. செலவு மட்டும் வரவுக்கு மீறி இருக்கு. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில நான் வந்து அவதிப்படுறேன்னு சொன்னவங்களுக்கு கூட, இப்ப பணம் உங்க கையில நெறையும். குறிப்பா உங்க தேவைக்கு தகுந்தாற் போல பணம் வந்து வந்துகிட்டே இருக்குங்க. ஒருவேளை நீங்க கடன் வாங்கியிருந்தா கூட சரிங்க. இப்போ பண வாய்ப்புகள் சிறப்பா இருக்கறனால கடன வந்து முழுசா அடைச்சிருவீங்க. சேமிப்பு உயருது. சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. நீண்ட நாள் கனவு வீடு கட்டணும், இல்ல வீடு வாங்கணும்னு ஆசைகள் இருந்தா கூட இப்போ நிறைவேத்தக்கூடிய அமைப்பு இருக்கு. முயற்சி பண்ணுங்க. ஆனா எக்காரணத்த கொண்டும் மத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு வாங்காதீங்க. அதற்கு உண்டான எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்க படிச்சு பார்த்து வாங்கியிருக்கணும். சரிங்களா? பொதுவாவே கும்ப ராசினாக்க ஒரு குணம் இருக்கு. உயர்ந்த அறிவு. கணக்குல வந்து பாத்தீனாக்க புலி. பரிபூர்ண திட்டத்த போடக்கூடியவங்க. தன்னை நம்புறவங்களுக்கு என்னைக்கும் துணை நிக்கக்கூடியவங்க. எல்லா துறைகள்லயுமே வெற்றி அடையணுன்ற ஆளுமை திறன் கொண்டவங்க. தப்பானவங்கள பார்த்தா மிகவும் கடுமை காட்டக்கூடியவங்க. உண்மையானவங்கள பாதுகாக்கக்கூடியவங்க. ஆன்மீக அறிவு உடையவங்க. யாருக்குமே வராத புது புது ஐடியாலாம் இவங்க கிட்ட வரும். இப்படிப்பட்ட குணாதிசயங்களுக்கு இந்த கஜகேசரி யோகம் எந்த அளவுக்கு சிறப்பா வேலை செய்ய போகுது தெரியுமா? இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமுமே அற்புதமா வேலை செய்யும். வேகமா வேலை செய்யும். ஆனா, நான் பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். இப்ப கும்பத்துக்கும் சரி, மகரத்துக்கும் சரி, சனி பகவான் அதிபதியா இருக்கிறதுனால, சனி அப்படின்னாவே முதுமை கிரகம். இதனால இவங்களுக்கு எதுவுமே மெதுவா கிடைக்கும்னு சொன்னேன். ஆனா, அந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு வேகமான பலன்களை பல மடங்கு கொடுக்க போகுது. அதேபோல தொழில் மற்றும் துறை வாரியான பலன்கள் சொல்றேன் கேட்டுக்கோங்க. கல்வி துறையில இருக்கீங்க, ஒரு டீச்சரா இருக்கீங்க, பேராசிரியரா இருக்கீங்க அப்படின்னாக்கா, அற்புதமான உயர்வை பார்க்கலாம். புதிய பதவிகள் கிடைக்கும். மக்கள் மத்தியில உயர்வை பார்ப்பீங்க. நல்ல டீச்சர்ஸ், நல்ல பேராசிரியர் அது போல. அதேபோல மருத்துவம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, புதிய நோயாளியுடைய வரவு, செல்வாக்கு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு 2 ஹாஸ்பிட்டல் தொடங்குறது. இது போல புதிய கிளைகள் தொடங்கக்கூடிய யோசனை வரும். அரசு வேலையில இருந்தா அதிகார நிலையில பாதுகாப்பு உண்டு. பதவி உயர்வு உண்டு. பணி விரிவாக்கம் உண்டு. புதிய பொறுப்புகள படிப்பாங்க மேலதிகாரிங்க. இதுவரை விவசாயம் பண்ணாக்க புதிய நெல் வரவு கிடைக்கும். உங்களுடைய விவசாய பொருட்களுக்கு நல்ல விளைச்சல், நல்ல விலை கிடைக்கும். நீர் பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. வியாபாரம் செய்றீங்க அப்படின்னா புதிய ஆர்டர் கிடைக்கும். அதாவது நிலுவையில் இருந்த பணம் திரும்ப கைக்கு வரும். புதிய கூட்டாளிகள் உதவிக்கு வருவாங்க. அதேபோல கலைத்துறையில இருந்தா புதிய வாய்ப்புகள் வருங்க. நீங்க ஸ்டாரா மின்னுவீங்க.
புரியுதுங்களா? உங்களுக்குமே நிலுவையில் இருந்த பணம்லாம் கைக்கு வரும். கலைஞர்கள்லாம் இப்ப பணம் சம்பாதிக்கக்கூடிய நேரம். உங்க பக்கம் காத்து வீசுது. இதோட இந்த நேரத்துல கும்பராசி செய்யவே கூடாது அப்டின்னா, வீட்ல சண்டை சச்சரவு போடக்கூடாது. தாய் மற்றும் மூத்தவங்க கிட்ட மரியாதை குறைவா பேசக்கூடாது. மரியாதை குறைவா நடந்துக்கூடாது. அவங்க சொன்னா அவங்க ஆலோசனை கேட்டுக்கோங்க. அதேபோல சீரான உறக்கம் தேவை. சத்தான உணவு எடுத்துக்கோங்க. ஆரோக்கியத்துல அக்கறை தேவை. உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, தியானம் பண்றது, யோகா பண்றது, கடவுள நம்புறது, அடிக்கடி கோயில் குளம்னு போயிட்டு பிரார்த்தனை பண்றதெல்லாம் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு முடிவுமே அவசரமா எடுக்கக்கூடாது. கோபத்திலேயே முடிவு எடுக்கக்கூடாது. பெருசா பணத்த வந்து முதலீடு பண்ணக்கூடாது. யாரையும் நம்பி பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது. எந்த ஒரு முடிவா இருந்தாலும் அது உங்க சிந்தனைக்கு உட்பட்டதா இருக்கணும். மத்தவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன். மத்தவங்க கூப்பிட்டாங்க நான் போனேன். மத்தவங்க சொன்னாங்க இது நான் வாங்கினேன். இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே மத்தவங்களால உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடாது. அதேபோல நீங்களுமே மத்தவங்களுடைய விஷயங்கள தலையிடக்கூடாது. உங்களுடைய விஷயங்கள மத்தவங்க தலையிடாம பார்த்துக்கணும். குடும்ப விவகாரம், குடும்ப ரகசியங்கள பாதுகாப்பா வைக்கணும். உங்களுடைய ரகசியங்களுமே குடும்பத்துல இருக்கவங்ககிட்டயே நீங்க பாதுகாப்பா வைக்கணும். அதேபோல தொழில் ரகசியங்கள பாதுகாக்கணும். யாராக இருந்தாலும் சரி, அளவா வச்சுக்கோங்க. அளவான பழக்கவழக்கம் ரொம்ப முக்கியம். கூட பொறந்தவங்களா இருந்தாலும் சரி, என்ன வேணும்? ஏது வேணும்? பார்த்துட்டு போ. அவ்வளவுதான். ஃப்ரெண்டு ரொம்ப நட்பு, பல வருட நட்பு அதெல்லாம் வேணாம். யாருமே உனக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க. உன்ன நம்பு, கடவுள நம்பு. இத தாண்டி வேற எதையும் நம்பி இருக்காத. யார்ட்டயும் உதவி எதிர்பார்த்து நிக்காதீங்க. கும்ப ராசிக்கு நான் அடிக்கடி சொல்றது இது ஒண்ணுதான். நீங்க வந்து நம்பி இருக்கிறவன் தான் அழகா உங்கள வந்து ஏமாத்திருப்பான். அழகா அழக்களிப்பான். அதாவது வாழவும் விட மாட்டான், சாவும் விட மாட்டான். அந்த கதையில தான் உங்களுக்கு நெறைய பேர்கள் வந்து உறவுகள் ரீதியா, நட்பு ரீதியா, சொந்த பந்தங்கள் ரீதியா நிக்கிறாங்க. கேட்டா உங்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அவங்க தான் பொறுப்பாளிகள் மாரி நடந்துப்பாங்க. ஆனா, உண்மையா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, நம்முடைய வளர்ச்சி வீழ்ச்சியானதுக்கு காரணமாவே அவங்க தான் நிப்பாங்க. இது உண்மை நெனச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த யோகம்ங்கிறது இப்ப பொதுவாவே கும்பராசி அப்டின்னாக்க, இந்த 12 ராசியில 10ஆம் ராசின்னு சொல்ல முடியாது. சாமானியமான ராசி இல்லன்னு தான் சொல்லுவேன். காற்றை போல உயரம், நீரை போல ஆழம், அறிவை போல தூய்மை கொண்ட ராசி. இவங்க மனசு வந்து ஒரே சமயத்துல பெரிய அறிவு, பெரிய கனவு, பெரிய செயல்பாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டுட்டு போய் நடக்கும். இந்த மல்டி டேலண்ட் பெர்சன் ஒரே நேரத்துல பலவிதமான செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரனாக இவங்க. ஆனா இவங்கள பொறுத்தவரைக்கும் பல வருடங்களா சனி, ராகு, குரு இவங்களுடைய மாற்றங்களால தடைதான், மனசுல கவலை தான், பண நெருக்கடி தான், உறவுகள்ல சிக்கல்கள் தான். இதுதான் நடந்துச்சா? ஆமாம்மா நீ சொல்றது உண்மைதான். இதுதான் என் வாழ்க்கையிலே சில வருஷமா நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா, ஆமான்னு சொல்லி பதிவிடுங்க. ஆனா இந்த 40 நாட்கள் கும்பராசிகளுக்கு வரக்கூடிய இந்த கஜகேசரி யோகம் உங்க வாழ்க்கைய மீண்டும் எழுப்ப போகுது. மிகப்பெரிய சக்தியா வேலை பார்க்க போகுது. இந்த யோகம் மறுபிறப்பு. சந்திரன் குருவுடைய சேர்க்கைங்கிறது 4, 5, 9ஆம் பாவத்த உங்க ஜாதகத்துல பொதுவா வேலை செய்ய போகுது. ஆனா சரியான பவன் பார்த்தா தனிப்பட்ட ஜாதகப்படி கொஞ்சம் மாறுங்க. ஆனா எத சொன்னாலும் சரி, கும்ப ராசியோட வீட்ல அமைதி, மனசுல தெளிவு, உங்களுடைய செயல்பாடுகள்ல அதிர்ஷ்டம், பணத்துல உயர்வு. இந்த 4 விஷயமும் நிச்சயமா கிடைக்கும். புரியுதுங்களா? சொல்லப்போனா அடுத்த 40 நாட்கள்ல மன அமைதின்னு பார்த்தோம்னாக்கா 100க்கு 100% சாத்தியம். பல மாதங்களுக்கு பிறகு முதல் முறையா மன அழுத்தம் குறையும். அத பத்தி குரு சொல்றது என்ன தெரியுமா? "நீ விழல. உனக்கான சோதனை முடிஞ்சுச்சு. இப்ப நிமிர்ந்து நில்லு. ஏஞ்சி நில்லு. நான் இருக்கேன்." அப்படின்னு கை குடுக்குறார். அதுல வீடு மற்றும் வாழ்க்கையில நல்ல செய்திகள். வீடு வாங்குறது, வீட்ட புதுப்பிக்கிறது, குடும்பத்திலுமே அடுத்தடுத்து நல்ல சுபகாரியங்கள் உங்க தலைமையில ஏற்பாடாகிறது. தம்பதிகளுடைய உறவுல சமநிலை, அன்பு, ஆரோக்கியம், அந்யோன்யம் இது எல்லாமே வெகு சீக்கிரமா உங்களுக்கு வந்து நடக்க போகுது. அதேபோல வண்டி, வாகனம், சொத்து பலன் பார்த்தோம்னாக்கா கஜகேசரி யோகம் சொத்து சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்டத்த கொடுக்குது. பணவரவு தடை நீங்குது. எங்கேயோ சிக்கியிருந்த பணம் திரும்ப வரும். கிடைக்கலன்னு நெனச்ச பணம் இப்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்களே கைவிட்டுருப்பீங்க. நீங்களே மறந்திருப்பீங்க. எங்கேயோ, என்னைக்கோ முதலீடு பண்ண பணத்தால கூட இன்னைக்கு லாபம் கிடைக்கும். பங்கு சந்தையில லாபம் பார்க்கலாம். ஓகேங்களா? அதேபோல அதிர்ஷ்டம்ங்கிறது திடீர் உயர்வு கொடுக்கும். கும்ப ராசிகளுக்கு தெய்வீக அம்சம் வேலை செய்யுதுங்க. முன்னாடி சொன்னேன். ஆண்களுக்கு, பெண்களுக்கு பிரிச்சு சொன்னேன். சிறப்பா சொல்றேன். சுருக்கமா சொல்றேன். ஆண்களுக்கு வேலையில உயர்வு, வெளிநாட்டு வாய்ப்பு, உடல் உற்சாகம், குடும்ப பொறுப்புகள் சுலபமாகுது, தலைமை திறன் வெளிப்படுது. இது பெண்களுக்கு வீட்ல அமைதி, ஆரோக்கிய மேம்பாடு, வேலை, வியாபாரத்துல லாபம், கர்ப்ப பலன் வாய்ப்பு, தாய் அருளுடன் நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அதிர்ஷ்டம் பெறும். மாணவர்கள்லாம் நல்லா படிப்பீங்க. போட்டித் தேர்வுல எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். உதவித்தொகைக்கான வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டுல படிக்கக்கூடிய அதிர்ஷ்ட கதவு தொறக்குது. இதுவே அரசாங்க வேலையா? நல்ல ஒரு இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். மேலதிகாரிட்ட பாராட்டு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். தடைப்பட்ட கோப்புகள்லாம் இப்ப வந்து கிளியர் ஆகும். அதேபோல தனியார் துறை வேலை வந்து நிரந்தரமாகும். எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் கிடைக்கும். வெளிநாட்டுல உங்களுடைய ஆபீஸ வந்து தொறக்குவாங்க. அங்க போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அமையும். வியாபாரிகள் பழைய கடன் குறையுது, புதிய ஒப்பந்தம் கிடைக்குது, கூட்டாளி கிட்ட உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வருது, விற்பனை அதிகமாகுது. கூலி வேலை செய்றீங்களா? வேலையில
தொடர்ந்து வருமானம், நிலைத்த வருமானம், நல்ல முதலாளியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வீட்லுமே நிம்மதி, வருமானம் பெருகும். பெண்கள் சுயதொழில் செய்றீங்கனாக்கா, ஆன்லைன் பிசினஸ் ஆகும், கைவினை வளர்ச்சியா இருக்கட்டும், வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகமாகும். வீட்ல செலவு குறையும். இப்ப நான் சொன்ன இந்த எல்லா அதிர்ஷ்ட பலன்களும் உங்களுக்கு வந்து நிரந்தரமா இருக்கிறதுக்கு, நீங்க செய்ய வேண்டிய கோயில் பரிகாரம் சொல்றேன். இது நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான தெய்வம் உங்களுக்கு. குரு பகவான், சந்திர பகவான், குரு தட்சிணாமூர்த்தி. நீ போக வேண்டிய கோவில். ஆழ்வார் திருநகரி குரு பகவான் கோவில். தஞ்சை ஆலங்குடி குரு பகவான். அதே போல ஆனந்தவல்லி சமேத சோமநாதர் சந்திர பரிகாரத்துக்கு. இதுல நீங்க செய்ய வேண்டிய வழிபாடுங்க. வியாழக்கிழமையில மஞ்சள் நிற பூ, மஞ்ச கொண்ட கடலைய குரு பகவானுக்கு நெய்வேத்தியமா வச்சு நெய் தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணுங்க. திங்கக்கிழமையில சந்திர பகவானுக்கு பால் அபிஷேகமும், அதே போல சிவபெருமானுக்குமே பால் அபிஷேகம், தண்ணீர் அபிஷேகம் பண்றது சிறப்பு. அதே போல நீர் தானம் பண்ணுங்க, மோர் தானம் பண்ணுங்க. நவராத்திரி மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல துர்க்கைக்கு பூஜை பண்ணுங்க. அதே போல வீட்டுல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்க, வீட்டுல காலை மாலையில நெய் தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணுங்க. துளசிக்கு அனுதினமும் நீர் ஊற்றுறது, அதுல தண்ணீர் நிறைந்த கலசத்தை வடகிழக்கு மூலையில வைக்கிறது. வீட்டுல முடிஞ்ச அளவுக்கு சண்டை சச்சரவை தவிர்த்துக்கோங்க. அது போல வீட்டு வாசப்படி இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து மூவர்ணம் பூசுறது, இதெல்லாம் நல்லது. செய்யவே கூடாது. உங்களால முடியாதுன்னு தெரிஞ்சு ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுக்கறது, திடீர்னு கோவப்படுறது, யாரையுமே கீழ்த்தரமா பேசக்கூடாது, மூட நம்பிக்கையில பணம் செலவழிக்கிறது. அதே போல நைட்டு ரொம்ப நேரம் கழிச்சு எதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு கும்பராசி செய்யவே கூடாத விஷயங்கள். இதுல உங்களுக்கு 6ஆம் பாவமும் வேலை செய்யுதுங்க. வேலை, அரசு தொடர்பான நன்மை, கடன்கள்ல தீர்வு, பகையில வந்து சமாதானம், உடல் நலம் சிறப்பாக போகுது, சேவை துறையில இருக்கிறவங்களுக்கு சிறந்த வெற்றிகள், அழுத்தத்திலிருந்து விடுபடக்கூடிய காலங்க, தினசரி வாழ்க்கையிலும் முன்னெடுத்து பார்க்க போறீங்க. ஏன்னா இந்த கஜகேசரி யோகங்கிறது உங்களுக்கு ஆழமான அழுத்தமான பலனை கொடுக்க போகுது. பழைய தடைகள் விலகுது. குறிப்பா உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்கலாம் இப்ப உங்களுக்கு எதிராக செயல்பட முடியாம விலகி ஓடுவாங்க. எதிரியுடைய கொட்டம் அடங்குது. இதோட நீங்க தினமும் காலையில செய்ய வேண்டிய பரிகாரம் சொல்றேங்க. தினமும் காலையில 6 மணில இருந்து 8 மணிக்குள்ள சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. புரியுதுங்களா? இதோட சந்திரன் குரு இணைவதனால சுமங்கலி பூஜை பண்றது, துளசி மாலை அணிவிக்கிறது, குரு வழிபாடு பண்றது எல்லாம் சிறப்புங்க. இந்த கோயில்னு பார்த்தோம்னாக்கா தட்சிணாமூர்த்தியுடைய ஆலயம், குரு பகவானுடைய ஆலயம், சந்திர பகவானுடைய ஆலயம், பெருமாள் கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வாங்க. அதே மாதிரி சூரியன், சந்திரன், குரு இந்த 3 கிரகனுடைய அனுகிரகத்திற்காக பால் அபிஷேகம் பண்ணுங்க, தேன் அபிஷேகம் பண்ணுங்க, வெள்ளரி, தண்ணீர் அபிஷேகம் பண்றதெல்லாம் சிறப்பு. வீட்டுல செய்ய வேண்டியது பால் சாதம், சாமிக்கு வந்து பாயசம் படைங்க, நெய் தீபம் ஏத்துங்க. செய்யவே கூடாது. யார்கிட்டயும் வந்து ரோஷம் காட்டிடாதீங்க. என்னால மட்டும்தான் முடியும் அப்படின்லாம் பண்ணிடக்கூடாது. நம்மளை உயர்த்தி மத்தவங்களை தாழ்த்தி பேசவே கூடாது. இரவு நேரங்கள்ல பயணம் போகக்கூடாது. யாருக்குமே பண உதவி செய்யவே கூடாது. சிம்ம ராசி எழுதி வேணா வச்சுக்கோங்க. யாரா வேணா இருக்கட்டும். வாங்க, போங்க, சாப்பிடுங்க, வாங்கி கொடுக்குறேன், செய்யறேன். பணம் மட்டும் எதிர்பார்க்காதீங்க. பாருங்க, வள்ளி சத்தம் போடுது. கும்பராசியே, நீங்க பிறந்ததுல இருந்தே இந்த உலகத்துக்கே தெரியாத ஒரு பிரகாசத்தை தாங்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ உருவாகிருக்கூடிய இந்த கஜகேசரி யோகம் உங்களை உள்ளுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய இந்த சக்தியை வெளிக்கொணர போகுது. அடுத்த 40 நாள் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை நீங்க வந்துட்டு அமைச்சு காட்ட போறீங்க. தடை நீங்குது, கர்ம பலன் கரையுது, எதிர்ப்புகள் தணியுது, புதிய வாய்ப்புகள் உங்களை நோக்கி வருது. நம்பிக்கையோட இருங்க. தெய்வங்களுடைய ஆசீர்வாத சக்தி இப்ப உங்களுக்கு ஆரம்பமாயிடுச்சு. இனி உங்களை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாதுங்க. நீங்க எத்தனை வருஷம் போராடினாலும் குறையாத கஷ்டம், மறையாத கஷ்டம் இப்போ கரைய போகுது. அதிர்ஷ்டம் உங்க பக்கம் வந்து நின்னுடுச்சு. நான் ரெடி, நீ ரெடியா அப்படிங்கிற மாதிரி கேக்குது. சந்திரன் குருவும் சேர்ந்து அடுத்த 40 நாட்கள் உங்க வாழ்க்கையை மாத்தி வச்சிட போறாங்க. இது உங்களுக்கான காலம். உழைச்சி முன்னேறு. தெய்வ அருள் பின்னாலேயே நடக்குது உனக்கு. சொல்லப்போனா இந்த கஜகேசரி யோகங்கிறது மற்ற 11 ராசிகளுக்கு கொடுக்காத அளவுக்கு மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. புரியுதுங்களா? புத்தி, தொழில், கண்டுபிடிப்பு, தலைமை திறன், முன்னோக்கு பார்வை, உயர்ந்த ஆசைகள், உலக நலன், மனித நேயம் இது எல்லாமே கலந்த ராசி நீங்க. சோ
இப்போ உங்களுடைய தனித்துவத்துக்கு மகத்துவம் ஏறப்போகுது. பல ஆண்டுகளாக நடந்த சோதனைகள், தடைப்பட்ட அதிர்ஷ்டங்கள், தளர்ந்து போன நம்பிக்கைகள் மீண்டும் புதிய வாழ்க்கை தரப்போகுது. உங்களுடைய நம்பிக்கை வெற்றி பெறக்கூடிய நாட்களா மாறும். உங்க உழைப்புக்கு உண்டான பலன் உண்டு. உங்களுடைய பெயர், புகழ் உயரப்போகுது. அன்பா சொல்லிட்டேங்க. உங்களுக்கான அதிர்ஷ்டம் இனிமேல் கதவு உடைச்சுக்கிட்டு வரப்போகுது. எப்போதுமே நினைச்சுக்கோங்க. கும்பராசிக்காரங்க விழுந்தாலும் ராஜாத்தி ராஜா மாதிரி தான் எழுந்து நிப்பீங்க. அதுதான் இந்த ராசியுடைய பெருமையும் கூட. இப்போ சிவபெருமான், அருள்மிகு சந்திர பகவான், வல்லமிகு சனி கடவுள் அடுத்த 40 நாட்கள் உங்கள உயர்த்த போறாங்க. அன்பால, ஒளியால, அதிர்ஷ்டத்தால உங்க வாழ்க்கையை நிரப்ப போறாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்டம் இப்போ உங்க பக்கம். இவ்வளவுதாங்க. ஒட்டுமொத்தமா இந்த கஜகேசரி யோகம் கும்பராசிகளுக்கு எப்படி வேலை செய்யணுங்கிறது நான் தெளிவா சொல்லிட்டேன். இது எல்லாத்தையும் பயன்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு. இது நேரம் வரைக்கும் வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ, இனி உங்கள நம்புங்க, கடவுள நம்புங்க. இந்த செயல்பாடுகள் மீது நம்பிக்கை வைங்க. நம்மளால முடியும். நம்மளால மட்டும் தான் முடியும். ஆனா, நம்மளுடைய உழைப்பா இருக்கட்டும், உயர்வா இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. இது எப்பவும் மனசுல இருக்கும். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. சரிங்களா? அவ்வளவுதான். அதிர்ஷ்டம் நம்ம பக்கம். கடவுளும் நம்ம பக்கம். இனி நமக்கு என்னங்க குறை? சிறப்பா வாழப் போறோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுடைய வாழ்க்கைக்கும் வெளிச்சம் கொடுக்க போறோம். வாழ்த்துக்கள்ங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்குனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு குரு பகவானை பிடிக்கும்னு நினைச்சாக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் குரு பகவானை போற்றி போற்றின்னு எழுதுங்க. ஏன் அப்படின்னா இந்த நிமிஷத்துல இருந்து குரு பகவான் தரக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் அனைத்து அதிர்ஷ்டங்களையும் நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியா இது நினைக்கும். ஒன்றும் இல்லை, நீங்க ஓம் குரு பகவானை போற்றின்னு எழுதுறீங்க. அப்போ உங்க மனசுக்குள்ள குரு பகவான் நினைச்சுக்கிட்டு தானே எழுதுவீங்க. அந்த நிமிஷம் குரு பகவான் உங்களுக்குள்ள வராரு. உடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாமே நேர்மறையா செயல்பட ஆரம்பிக்கும். வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன்.